ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. உண்மையிலே கடவுள் இருக்காரு குமார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எவ்வளோ நெகட்டிவிட்டி போக முடியுமோ அவ்வளோ நெகட்டிவிட்டி போனதுங்க பாஸ்ட் ஃபியூ டேஸாக. எல்லாருக்குமே தெரியும், நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எப்போயுமே நம்ம நிற்போம், வீக்காக வி வில் ஸ்டாண்ட். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் இவங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கான மனநிலை பாதி பேருக்கு இல்லை. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நிறைய இடத்துல அவங்க ப்ரூஃப் பண்ணாலுமே புரியாதவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. இல்லை அதாவது சொல்லுவாங்க இல்லையா, தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் வேணுமுனே பண்ணுறவங்களும் எதுவுமே பண்ண முடியாது. புரியாதவங்களுக்கு வேணால் நம்ம புரிய வைக்கலாம். அதுக்காக தான் நம்ம வீடியோ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஷேர் பண்ணுறோம். பிகாஸ் ரியல் ஃபேன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அவ்வளோ வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கான காரணமே. அதாவது வேணுமுனே தப்பாக புரிஞ்சவங்க நம்ம எதுவுமே பண்ண முடியாது. விகடன் அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதில் அவங்க பேசினது, அதாவது விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த பாண்டிங்கை பற்றி, வீக்கா பாண்டிங் அண்ட் சுவாமி அண்ட் எல்பியோட பாண்டிங்கை பற்றி ரொம்ப அழகாக வந்து அந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ கிடையாது, விகடன் நாளிதழ் இருக்கு இல்லையா, அது வந்து எவ்ரி வீக் வந்து வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த அவார்ட் ஃபங்க்ஷனை பற்றி தான் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட் பேஜில் என்னமோ நம்ம வீக்காவை பற்றி போடலை, அது கொஞ்சம் வருத்தம் தான். ஓகே, இருந்தாலும் ரொம்ப ஆசைப்படுறோம்ல, என்ன பண்ணுறது, நம்ம ஃபேன்ஸ் நமக்கு அங்கே இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் தானே, நம்மளோட ஆளுங்க அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட் பேஜில் வடிவகரசி அம்மா, விஜய் சேதுபதி, அப்புறம் நம்ம வெற்றி வசந்த் அண்ட் கோமதி பிரியா, அவங்க 4 பேர் மட்டும் இருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு நம்ம கண்டென்ட் ரீட் பண்ணி பார்த்தோன்னா அதில் நம்ம வீக்காவை பற்றி ஒரு அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. விஜய் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆன் ஸ்க்ரீனில் அந்த ஸ்க்ரீனுக்கு தேவை அந்த ஸ்பேஸ் எவ்வளோ தேவையோ, அதாவது அதில் இருக்க பாண்டிங் அது அப்படி இருக்கும். ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே நாங்கள் அதே பாண்டிங்கில் இருப்போம், ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, கேர்ள் பாய் அப்படிங்கிற டிஃப்ரென்ஷியேட்டே இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பட்டீஸ் மாதிரி ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ளே இருக்குது, அந்த பாண்டிங் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஆணித்தரமாக புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் என்ன வேணாலும் வந்து நெகட்டிவ் பரப்புங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படியே தான் இருக்குது, அது இன்னும் நல்ல வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்டார்டிங்க்கும் இப்போக்கும் ரொம்பவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு விக்காவோட பாண்டிங்கில். ஸோ அது எப்படி சொல்கிறது, அதையுமே ஒரு சில பேர் தப்பாக புரிஞ்சுட்டு பேசுவாங்க. ஆண் பெண் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாகுபாடே இல்லாமல் பழகிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து எல்லாருக்குலாம் கிடைக்காது, ஒரு சில பேருக்கு தான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அமையும். அந்த வகையில் நம்ம வீக்கா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அதுதான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவங்களோட பாண்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத இதை விட வேறு எப்படியும் சொல்ல முடியாது, சொல்லி புரிய வைக்க முடியாது. கண்டிப்பாக ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த அப்டேட் பார்த்ததுமே. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஸோ பல பேருக்கு இது வந்து ஒரு விடையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பை.